சங்கிகள் உண்மைனா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு ப்ரூஃப் இப்ப தரேன். நேற்று ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஜமக்காலத்துல வடிகட்டின ஒரு பொய் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேங்குது. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நடைமுறைப்படுத்தாதனால தமிழ்நாட்டுக்கு 2150 கோடி இல்ல 5000 கோடி இழக்குது அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையிலேயே பிஎம் ஸ்ரீ திட்டம் கீழே ஒன்றிய அரசு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டம். இந்த 5 ஆண்டுகளுக்காக இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,360 கோடி. அதில் மத்திய அரசுடைய பங்கு வெறும் 60%, அதாவது 18,128 கோடி. 7/9/2022 தொடங்கப்பட்ட இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு 23-24 நிதி ஆண்டுல 1215 கோடி ஒதுக்கப்பட்டது. அதே மாதிரி 24-25 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 6050 கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனா இதுல செலவழிச்ச பணம் என்னமோ 4500 கோடி மட்டும்தான். அதாவது பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்துக்காக மத்திய அரசின் பட்ஜெட் படியே இதுவரை மொத்தம் 5715 கோடி தான் இவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 7500 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சேர்த்து இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாதனால தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5000 கோடி நஷ்டம் அப்படின்னு ஒரு அண்ட புழுக ஆகாச புழுக இவங்க தைரியமா சொல்றாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பிடிச்சவங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க.